வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் சார். 2 நாள் முன்னால ஒரு ஆனந்த கண்ணீரோட ஒரு நிகழ்வை பத்தி பேசணும். நிறைய மாணவர் மாணவிகளை பத்தி எந்த அளவுக்கு கல்வியில் சிறந்து தமிழ்நாடு விளங்குகிறது அப்படின்னு பேசணும். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய சோகத்தோட இந்த காணொளியை பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். நேத்து பாத்தீங்கன்னா கரூர்ல விஜயுடைய பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசலில் சிக்கி அபிஷியலா இதுவரைக்கும் 39 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமான நிலையில் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வருது. இது ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை, ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. 2 தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டது. ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து இவங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது கட்டுக்கடங்காத ஒரு அன்ரூலி மாப் மாறி போயிட்டு இருக்கு. எந்த விதமான அரசு கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள், காவல்துறை சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள், இதற்கு முழுக்க முழுக்க விஜய் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா, இது காவல்துறையுடைய மெத்தனம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது 2த்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நடுநிலையாக இத விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர். பொதுவா இது போன்ற பொதுக்கூட்டங்கள் நடக்கும் பொழுது, அரசியல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது, அவங்க சொல்ற ஒரு நம்பர், இப்போ விஜயோடைய தரப்புல கூட நீங்க பாத்தீங்கன்னா 10,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது போன்ற கூட்டங்கள் முன்னாலேயே விஜய் தரப்புல நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கும் நல்ல கூட்டம் வந்திருக்குங்கிறது காவல்துறைக்கும் தெரியும். அப்ப போதுமான அளவு முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல அங்க ஏதாவது குறைபாடு வந்திருக்கா? அப்படிங்கிற கேள்வியும் நாம கேட்க வேண்டியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லக்கா, இப்போ டிஜிபி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. 10,000 பேர்னு சொன்னாங்க, நாங்கள் 15,000 பேர் வரைக்கும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடம் அதுக்கு மேலே கொள்ளாது. ஆனால் இவங்க 10,000 சொல்லும்போது இது வரைக்கும் உள்ள அனுபவத்தில் 20,000 30,000 பேர் வருவாங்க, குறைஞ்சது. அதாவது 3 மடங்கு வருவாங்க. ஏன்னா இந்த கடைசியில் வந்தது அவர் சொல்லியிருக்காரு 27,000ன்னு. அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். சில ஆங்கில ஊடகங்களில் 50,000ங்கிறாங்க, 1,00,000ங்கிறாங்க, பல லட்சங்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஆட்கள் வர முடியாது. 30,000 பேர் வந்திருக்கலாம். இப்போ போலீஸ் 500 கான்ஸ்டபிள்ஸ் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. 500 கான்ஸ்டபிள்னா 15,000 நீங்கள் எதிர்பார்க்கும்போது வருகிற பார்வையாளர் ஒவ்வொரு 30 பேருக்கும் ஒருத்தர் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது சாதாரணமாக தகுந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனால் போலீஸ்காரங்க அங்கே போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் ஆட்களை அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்ககிட்ட சொல்ல முடியும், நீங்கள் நம்ம கட்டுப்பாடு நடந்துங்கன்னா அந்த கட்டுப்பாட்டோடு நடத்தி வைக்க வேண்டியது அந்த கட்சியுடைய தொண்டர்களுடைய கடமை. இந்த தடவை எழுதியும் வாங்கியிருக்காங்க இவங்க. போலீஸ் கண்டிஷன் எழுதியும் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அனுமதியே கொடுத்துடக்கூடாது. அவருக்கு கரூரில் அனுமதியே கொடுத்துடக்கூடாது. இதுதான். ஆனால் அப்படி கரூரில் அனுமதி கொடுக்காம இருந்திருந்தா அதை ஒரு அரசியல் லாபமாக பயன்படுத்தியிருப்பார். இனி பாருங்க, எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, என்னை சந்திக்க விடாமல் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், கரூரில் நீங்கள் இதில் போட முடியாதுங்க, கொஞ்சம் அவுட்டரில் போய் ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இந்த விவசாய நிலங்கள் இருக்கும்ல, அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இனிமேல் சொல்லுவாங்க. ஆனால் இத்தனை உயிர் பலிகள் நடந்ததுக்கப்புறம் அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் என்னன்னா திட்டமிட்டுத்தான், அதாவது எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு காண்பிக்கணும், அரசை பழி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இவங்களுடைய நடவடிக்கை இதுவரைக்கும் இருந்திருக்கல, சந்தேகமே கிடையாது. அவருக்கு யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. திருச்சியில் இதில் மதுரையில் சேரை உடைச்சிருக்காங்க, திருச்சியில் காம்பவுண்ட் வால் உடைப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும், திருச்சியோ இன்னொரு இடமும் ஒரு இதனுடைய காம்பவுண்ட் வாலையும் உடைச்சு விட்டாங்க. போகிற இடத்துல எல்லாம் மரத்து கிளையில ஏறுறாங்க, மின் கம்பத்து மேலே ஏறுறாங்க. இப்போ அறிக்கை விட்டது கூட பாருங்க, விஜய் தரப்புல இருந்து அறிக்கை விட்டு, விஜய் அறிக்கை விடலை. ஒரு இடத்துல விஜய் கட்சியிலன்னு சொல்றாங்க, நீங்க குழந்தைகளை கூட்டு வராதிங்க, பெண்கள் வராதிங்க, ஏதாவது குழந்தைகளை கூட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, முதியவர்கள் வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜயே இப்ப இவர் எம்ஜிஆர் எதுக்கு எடுத்தாலும் கோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உலகம் சுற்று வாலிபன் பட ஷூட்டிங்காக எம்ஜிஆர் இதுக்கு போனார், ஜப்பானுக்கு போற மாதிரி இருந்தது. அந்நேரம் ரொம்ப தெளிவா தன்னுடைய கட்சி, அவர் திமுக இருந்தார். நான் எந்த விதமான அரசியல் காரணங்களுக்காகவும் போகல, என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக போறேன், தயவு செய்து ஏர்போர்ட்டுக்கு யாரும் வராதிங்க அப்படின்னு அவர் அறிக்கை விட்டார். இப்ப அவரே அறிக்கை விட்டார். அப்ப இதுல விஜய் என்ன சொல்லியிருக்கணும், இந்த பாருங்க 2 இடத்துலையும் நான் பார்த்துட்டேன், கூட்டம் சமாளிக்க முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. தயவு செய்து முதியவர்கள் வராதிங்க, உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குன்னு தெரியும், நீங்க தயவு செய்து வராதிங்க, கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ அங்க வரக்கூடாது, அப்படி வரவிடாம தடுத்து நிப்பாட்ட வேண்டியது என்னுடைய தொண்டர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது மாதிரி இவர் எதுவுமே சொல்லல. அவங்களெல்லாம் வரவிட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே பிஹேவ் பண்ணியிருக்காங்க.
10,000 பேர்னு சொல்லும்போதே அவங்களுக்கு தெரியாதா அது ஜாஸ்தியா வருவாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு பெர்மிஷன் வேணும். ஏன்னா 10,000க்கு மேல சொன்னா சரி இந்த இடம் பத்தாதுங்கன்னு அவங்க சொல்லிடலாம். அதனால 10,000ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி தான் ஆட்டிடியூட் இருந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட். இப்ப இது வந்து அந்த விஜய் 10,000 அப்படின்னு விஜய் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அந்த 10,000ன்னு சொல்லும்போது 15,000க்கு போலீஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 30,000 பேருன்னு சொல்லி இவர் சொல்றாரு. இந்த 30,000 பேர கூட அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். நார்மலா அவங்க பிஹேவ் பண்ணா. ஆனா இப்ப நடக்கிறதுல என்னன்னா, விஜய் போன உடனே அந்த இடத்த விட்டு துள்ளி குதிச்சு ஓடுறதுக்கு தான் எல்லாரும் தயாரா இருக்காங்க. இப்ப இந்த மாரி பொதுக்கூட்டங்கள்ல எல்லாம் வந்து இந்த திமுக வந்து பொதுக்கூட்டங்கள்ல கலை நிகழ்ச்சின்னு வைப்பாங்க. ஆரம்ப காலத்துல. இப்ப என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு பொதுக்கூட்டம் அண்ணா வந்து பேசுவாரு, கலைஞர் வந்து பேசுவாரு. அவங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம், கூட்டம் கலையறதுக்கு முன்னாடி முதல்ல தொண்டர்கள் ரொம்ப அழகா கூட்டத்த வந்து கட்டுப்படுத்துவாங்க. பதனமா, பிரியமா பேசி, "அக்கா கொஞ்சம் விலகி போங்க. தங்கச்சி இந்த பக்கம் போகாதீங்க தங்கச்சி." இது மாரிலாம் சொல்லி சொல்லி தான் ஒவ்வொருத்தரையும் வந்து இது பண்ணுவாங்க. இது திமுக மட்டும் இல்ல. அதிமுகல பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ்ல பண்ணியிருக்காங்க. நான் சின்ன குழந்தையா இருந்தபோது பார்த்திருக்கேன் இந்த மாரி பொதுக்கூட்டங்கள் போயிருக்கேன், பார்த்திருக்கேன். எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்லி. இங்க அது மாரி யாருமே கட்டுப்படுத்தல. இப்ப 30,000 பேர் வந்திருந்தா கூட, டிஜிபி 27,000ங்கிறார். 30,000 பேர் வந்திருந்தா கூட 500 போலீஸ்காரங்க இருக்கும்போது, தொண்டர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள ஒழுங்குபடுத்தல ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்ப பாருங்க தொண்டர்கள் ஹெல்ப் பண்ணாதனால தான் அங்க தடியடி நடந்ததுன்னு சொல்றாங்க. தடியடி எப்ப நடத்துவாங்க? இப்ப இவங்க இந்த மாரியே கூட்ட நெரிசல் இருந்தா சில பேர் செத்து போயிருவாங்களோங்கிற பயம் வரும்போது தான், இந்த மாரி சிச்சுவேஷன்ல போலீஸ் வந்து தடியடி நடத்துவாங்க. இப்ப இந்த மாரி கூட்டங்கள்லாம் வந்து விஜய் இது மீட்டிங் வந்து கூட்டம் வரும்போது முதல்ல எத மனசுல வைக்கணும்னா, எத்தனை எக்ஸிட் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு தான் பெர்மிஷனே குடுக்கணும். நெறைய எக்ஸிட் பாயிண்ட் இருக்கணும். நேத்து உங்களுடைய இதுல வந்து இல்ல சொல்லிட்டு அதனால இருந்தேன். தான் கரூர் ரவுண்டானா வந்து அவங்க குடுக்கல. அவங்க கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானாலாம் கேட்ட பொழுது, அவங்க குடுக்காததுக்கு காரணமே அங்க வந்து எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இப்போ அ அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா, நாமக்கல்ல 8:45 மணிக்கு பேசணும்னு அவருக்கு நேரம் குறிப்பிட்டு பட்டிருந்தது. கரூர்ல மதியம் 12 மணிக்கு அவர் பேசணும்னு குடுக்கப்பட்டிருந்தது. ஆனா 8:45க்கு தான் விஜய் வந்து சென்னையில இருந்தே கிளம்பி இருக்கிறாரு. அவர் நாமக்கலுக்கு வந்து பேசும்பொழுது மணி 3. ஆ ப முந்தின நாள் இரவுல இருந்தே நெறைய ரசிகர்கள் சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம அங்க கூடி இருந்திருக்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் விஜய் தரப்புல இருந்து தலைவர் கிளம்புறதுக்கு லேட் ஆகுது. நீங்க வராதீங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். இல்ல இன்னும் 1 மணி நேரத்துல தலைவர் வந்துருவாரு. இப்படியே நிக்காதீங்க. நீங்க போய் சாப்பிடுறவங்க சாப்பிட்டுட்டு வாங்க. இல்ல போயிட்டு திரும்பி வரவங்க வாங்கன்னு அப்படின்னாவது ஏதாவது ஒரு அப்டேட்ஸாவது குடுத்திருக்கணும். எதுவுமே கொடுக்கப்படல. அப்போ சோறு தண்ணி இல்லாம இந்த கூட்டம் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க. பிகாஸ் அவங்கள என்கேஜ் பண்றதுக்குமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சியோ, இல்ல அடுத்த கட்ட தலைவர்களுடைய பேச்சோ எதுவுமே இல்லாததுனால, அந்த சோர்வு, அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு மாரி ஒரு அன்ரூலி கிரவுடா அத மாத்திடுச்சு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த நேரம் தவறி இவர் வந்து 8:45க்கு வர வேண்டியவர் 3 மணிக்கு வர்றாரு அப்படிங்கும்பொழுது, காவல்துறை இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு கடுமையாக இந்த மாரி ம அவர திருப்பி அனுப்பியிருக்கலாம் இல்லையா? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திருச்சியில அவங்களுக்கு இருந்தது. ஆ வந்துட்டு கிட்டத்தட்ட ஏர்போர்ட்ல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு போறதுக்கே 4, 5 மணி நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு இவங்க கூட்டம் சேர்த்துட்டாங்க. ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னா, ரோட் ஷோ வலுக்கட்டாயமா இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு விதிமீறல்களை இவங்க தொடர்ந்து செய்யும் பொழுது, ஏன் காவல்துறை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்க கூடாது? அப்படிங்கிற கேள்விய நெறைய பேர் எழுப்புறாங்களே. காவல்துறை ஒரு மீட்டிங்க கேன்சல் பண்ணுங்கிறது ராத்திரி 10 மணிக்கு மேல மீட்டிங் கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல மீட்டிங் நடக்கக்கூடாது. இப்ப அந்த மாரி சட்டம் இருக்கு. தலைவர்கள் வந்து தாமதமா வர்றதுங்கிறது இயல்பு. ஆனா, இதுல எது எனக்கு விளங்கலன்னா, விஜய் வந்து அவருடைய பிரைவேட் சார்ட்டர்ட் பிளேன்ல வர்றாரு. இவர் வந்து இந்த மீட்டிங் டைமிங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது, அந்த பிரைவேட் சார்ட்டர்ட் பிளேன் டயத்தையும் அது மாரி ஃபிக்ஸ் பண்ணலாம். 2 ஏர்போர்ட் கூடயும் பேசி. அப்ப இங்க 8:45க்குன்னு சொல்லிட்டு 8:45க்கு சென்னையிலிருந்து கிளம்புறாருன்னா, அது எப்படிப்பட்ட அலட்சியம்? டேக்கிங் ஃபார் கிராண்டட் தன்னுடைய ரசிகர்கள, தன்னுடைய பொது ஆதரவாளர்கள் எல்லாருமே டேக்கிங் ஃபார் கிராண்டட். நான் என் விருப்பம் போல வருவேன். வராம இருக்க வரைக்கும் அங்க வந்து டென்ஷன் கூடிக்கிட்டே இருக்கட்டும்னு நினைக்கிறாரா? அந்த மாதிரியான ஒரு அலட்சிய போக்கு தான் தென்படுது. இதுல 2 விஷயங்கள் வந்து வந்து பார்க்கணும். நீங்க சொன்னது வந்து கூட்டம் நடப்பதற்கு முன்னால் விஜய் நடந்துகிட்ட முறை. அ நான் நினைக்கிறேன் தயவு தாட்சணியம் இல்லாம இவங்க சொல்லியிருக்கணும். அ காவல்துறை வந்து சொல்லியிருக்கணும். உங்க கூட்டத்த கலைச்சிருங்க இன்னைக்கு. ஆனா அந்நேரம் அப்படி சொன்னாலும் சொல்றேங்க. லா அண்ட் ஆர்டர் பார்த்துருக்கேன். பெரிய கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஆதரவாளர் என்ன சொல்லுவாங்க, விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூட்டம் வந்து அந்நேரம் வந்து வயலன்ட் ஆகுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அத போலீஸ் வந்து அந்த இத தவிர்க்கணும். அதனால போலீஸ் வாஸ் இன் அ கேட்ச் 22 சிச்சுவேஷன். இதுல வந்து. இவங்க ஆரம்பத்துல இருந்தே அலட்சிய போக்கோட நடந்துகிட்டு இருக்கு. அடிப்படை என்னன்னா, இது ஒரு அரசியல் கட்சியுடைய ஆர்கனைஸ்டு அப்ரோச்சே கிடையாது இந்த பார்ட்டிட்ட. ஏதோ இந்த அவர் கூட இருக்கவங்க யாருக்காவது வந்து ஒரு கூட்டத்த எப்படி கண்ட்ரோல் பண்றது தெரியுமா? கூட்டத்த எப்படி நடத்துறது, வழி வழி நடத்துறது தெரியுமான்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படி நடத்தியிருந்தா இந்த மாரி நடந்திருக்காதே!
லோக்கல் கம்பெனி இவர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மேல யாரோ மதிவாணன் அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் வந்து. அது மட்டும் இந்த கேஸ் வந்து இன்னும் சரியானபடி விசாரிக்கும் போது பல பேர் வந்து இதுக்கு வந்து கொஸ்டின் இன்க்ளூடிங் விஜய் கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க 3:45க்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்க வந்ததே எதுக்காக வேண்டி அங்கிருந்து கிளம்புனதே எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க மெட்ராஸ்ல இருந்து? வாட் ஹேப்பன்? எதனால? இத்தனை தூரம் அதுக்கப்புறம் உங்களுடைய கூட்டத்தை எங்கேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க வர்ற வரைக்கும், நீங்க போனதுக்கு அப்புறம். ஏன்னா இதெல்லாம் கிரவுட் சைக்காலஜி. இது கூட தெரியாமல அரசியல் கட்சி நடத்துறாங்க. அப்ப கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி இவர் வந்து அலட்சிய போக்கோட நடந்தாரு. சரி கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவர் வந்து கரூர்ல இருந்து இதுல தான் போறாரு. கார்ல தான் போறாரு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. போகும்போதே இவருக்கு செய்தி கிடைச்சிருச்சு. இந்த மாரி வந்து இவங்க வந்து சில பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு செய்தி கிடைச்சிருச்சு. சரி அந்நியான செய்தி கிடைக்கலன்னு வைங்க. திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இவங்க பத்திரிகையாளர்கள் வந்து இருக்காங்க. அவங்கள பார்க்காமலே இவர் போறாரு. ஏன்? அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. இப்ப இத வந்து நான் அலட்சிய போக்கு திமிர்ன்னு சொல்லல. அவருக்கு பதட்டம். ஏன்னா இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் எப்படி அவருக்கு தெரியாது. வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. நான் இவர் பார்ட்டிக்கு வந்த நாள்லருந்து சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது. இவருக்கு பொருளாதார பார்வை, சமூக நல பார்வை இதெல்லாம் தெரியாது. அது வேணும்னே ஏழைகளை எடுத்து மிதிக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. இவருக்கு ஒண்ணும் விளங்காது. இந்த மாரி ஆட்கள் வந்து நல்ல ட்ரெயின்ட் ஆகி எம்ஜிஆர்ங்கிறீங்களே, அவர் வந்து அவருடைய இதே வந்து ரசிகர் இது வச்சிருந்தாரு. அ ம மன்றங்கள் வச்சிருந்தாரு. அந்த மன்றங்கள் அத்தனையும் வந்து திமுகவுடைய துணை மன்றங்களா துணை காரியாலயங்களா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு இதுலயும் வந்து எலக்ஷன்லயும் அவருடைய எம்ஜிஆர் மன்றங்கள் கம்ப்ளீட்டா வந்து திமுகவுக்கு வேலை பார்ப்பாங்க. அதிமுகவுக்கு வந்தபோது அந்த மன்றங்கள் வந்து அப்படியே கிளைக்கழகங்கள் ஆயிருச்சு. அது வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பேர் மன்றம் இருந்தது. ஆனா இவருக்கு அப்படி எதுவுமே கிடையாதே. திடீர்னு வந்தாரு. வந்துட்டு கூட்டம் வருது. கூட்டம் வருது. இப்ப ரொம்ப சொன்ன இந்த நேரத்துல சொன்னா வேடிக்கையா கூட இருக்கும். உங்களுக்கு தெரியும் நான் ஒரே ஒரு படத்துல என் ஃப்ரெண்ட் கேட்டாருன்னு சொல்லி அவர் படத்துல நடிச்சேன். நான் இவ்வளவு டிவில வந்து கமெண்ட்ரி, விவாதம் இதெல்லாம் பேசுறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது முதல்ல நீங்க சார் நீங்க அந்த படத்துல நடிச்சீங்கல்ல? ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு சினிமா மோகம் இருக்கு. நம்ம டிவில இந்த விவாதம் பண்ணோம், அந்த விவாதம் பண்ணுவோம். படிச்சவங்க நம்மட்ட வந்து கேட்கறாங்க, விவரமானவங்க கேட்கறாங்க. ஆனா சாதாரண ஜனங்கள் நம்மள பார்க்கும்போது சந்தோஷமா, "நீங்க அந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா சார்? நாங்க பார்த்திருக்கோம் சார்." அப்படிதான் சொல்றாங்க. அப்ப இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. வந்தாருன்னா அவர் சில பேர் கரெக்ட்டா சொன்னாங்க. நயன்தாரா வந்தா இத விட பெரிய கூட்டம் கொண்டது உண்மைதான். சினிமாக்காரங்களுக்கு கூட்டம் வரும். ஆனா அந்த கூட்டத்தை எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியாக உருமாறுக அ ம ம அரசியல்வாதியாக உருமாறுகிற ஒருவர், அடுத்து நேரடியா நான் சிஎம்மா போணும்னு ஆசைப்படுற ஒருத்தருக்கு வந்து, எப்படி இத ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி தெரியணும்னு அவருக்கு தெரியல. அதனால அந்த பதட்டத்துல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம போயிட்டாரு. சரி அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வந்திருக்கு. அவர் பேர்ல. அவரு முகத்த இன்னும் காண்பிக்கல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இது இவர் வந்து உடனடியா வந்து திருச்சியிலிருந்து திரும்பி கரூருக்கு போயி மக்கள சந்திச்சிருந்தாருன்னா, அதுவரை யாரும் எதுவும் செஞ்சிருக்க போறதில்ல. மக்கள் மத்தியில இவருக்கு வந்து, சரி நடந்த தப்புக்கு வந்து தலைவரே நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, வருத்தப்படுறாரு அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அந்த தைரியம் அவருக்கு இல்ல. அந்த தைரியம் இருக்கணும். தலைவர்ன்னு சொல்லி வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும். எம்ஜிஆர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடண்ட் அஜிடேஷன் நடந்தது. செக்ரட்டேரியேட்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூடிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து காவல்துறை வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நீங்க உள்ள போயிருங்க. பில்டிங்குள்ள போயிருங்க. சேம்பருக்கு போங்கன்னு. அவர் சொன்னாரு, இல்லையே நான் பார்க்கிறேன் இவங்கள பார்க்கிறேன். இப்ப என்ன இது? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறேனே. கிளம்பி வந்துட்டாரு. வெளியில வந்துட்டாரு. கூட்டமா நிக்கிறாங்க. மாப் வந்து. அவர் ரொம்ப அமைதியா என்னப்பா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுங்க. கேட்டுட்டு இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். ஒரு பையன் எனக்கு இம்மீடியட்டா தீர்வு வேணும்னா, இப்பதான் பிரச்சனைய சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்ன தீர்வு காணணும்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்கட்ட ஆலோசனை பண்ணணும்ப்பா. இப்ப உங்ககிட்ட வந்து நான் தீர்வு இன்னைக்கே குடுத்துறேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு ஓடணும்னு பார்க்குறீங்களா? அப்படி நான் போமாட்டேன். நீங்க பிரச்சனை சொல்லியிருக்கீங்க. நான் இத பார்க்குறேன். இத ஸ்டார் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஹெட்லைன் போட்டு நான் நேரா பெங்கால்ல இருக்கேன். ஸ்டார் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹெட்லைன் போட்டு ஸ்டேட்ஸ்மன்ல ரிப்போர்ட் குடுத்திருந்தாங்க. ஒரு முதல்வர் வந்து எவ்வளவு தைரியமா வந்து வந்து பார்த்தாரு தன்னுடைய மக்களன்னு சொல்லி. அதனால அது வந்து ஒரு தலைமை பண்பு. எம்ஜிஆர்ட்ட வந்து சில புரிதல்கள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த துணிச்சல் இருந்தது. சந்தேகம் இல்லாம. இவர்ட்ட அது மாரி எதுவுமே கிடையாது. யாரோ இன்னும் நான் சொல்றேனே யாரோ சொல்லி ஆட்டுவிப்பார் ஆட்டுவித்தால் ஆடாதார் யாரேங்கிற மாரி தான் இவர் ஆடிட்டு இருக்காருன்னு தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இன்னொரு விஷயம் வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது சார். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ இழுத்து போட்டு அவங்களோட சண்டை போட்டுருக்காங்க விஜயோட ரசிகர்கள். அவங்கள அடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து இன்னைக்கு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. தலைவர்கள் வந்து பேசும்பொழுது எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோட பேசணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவத்த ஒரு ஒரு மேற்கோள் காட்ட முடியும். ஏன்னா, அ கடந்த சில நாட்களா பிரச்சாரம் பண்ணும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேணும்ட்டே ஆம்புலன்ஸ விட்டு என் கூட்டத்த வந்து கலைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்த பதிவு பண்ணாங்க. அதனுடைய ஒரு விளைவா தான் இது போன்ற விஷயங்கள் நடக்குதோ அப்படின்னு தோணுது.
நேத்து பாருங்க அவ்வளவு அர்ஜென்ட், அவ்வளவு பேர் கொத்து கொத்தா மயங்கி விழுறாங்க. ஆம்புலன்ஸ் அவங்கள கூட்டிட்டு போக வருது. குறைஞ்சபட்சம் அந்த ஆம்புலன்ஸ்காரங்களுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கூட இல்லாம, அவங்களோட ஆர்க்யூ பண்ணி, அந்த கோல்டன் ஹவர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குறித்த நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருந்தா, அட்லீஸ்ட் கொஞ்சம் உயிரையாவது காப்பாத்திருக்கலாம். அந்த வாய்ப்பு கூட இல்லாம பண்ணியிருக்கிறாங்க, இந்த கூட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2 நாளைக்கு முன்னால இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க கூட்டம் போட்டிருக்கிறாரு. இதே அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கிறது அங்க. ஆனா, அங்க எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாம நல்ல விதமாக இது நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டத்த, ஒரு ரசிகர் கூட்டத்த ஆர்கனைஸ் பண்ணி, ஒரு ஒரு பண்பட்ட ஒரு கூட்டமாக மாத்துறதுக்கு வந்து, என்ன முயற்சிகளை இவங்க எடுக்கணும்? அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சர். ஏன்னா இதுக்கப்புறமும் அவர் வந்து அரசியல்ல தொடரப் போறாரு. இன்னும் பல கூட்டங்கள நடத்த தான் போறாரு. அட்லீஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ், கோயிங் அஹெட் வாட் தே ஷுட் டூன்னு நெனைக்கிறீங்க? இவங்க மாப் வயலன்ஸ்ங்கிறது வந்து இர்ரேஷனல். ஒரு மாப் வயலன்ஸில் வந்து காரண காரியத்தை பார்க்க மாட்டாங்க. இப்போ அதுதான் நடந்தது. இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அட்டாக் பண்ணுறது. நான் இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தரை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு சிபிஎம் ஆட்கள், ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க ரஷ் பண்ணாங்க. அவர் அட்டாக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி போனாங்க. நான் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்தேன். நான் ஸ்பாட்டில் இருந்த உடனே முதல்ல அந்த சிபிஎம் கட்சியுடைய லோக்கல் லீடர் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஜன்னத் ஹுசைன் நினைக்கிறேன், பேர் சரியான இல்லை. நான் உடனடியாக ஜன்னத் பாபு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்தோன்னு சொல்லி முதல்ல உங்கள் ஆளுங்கிட்ட சொல்லுங்கள், இந்த பையனை ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் பிடிச்சி எதுக்கு இந்த மாதிரி விரட்டிட்டு போகிறாங்க. அவர் கூடவே ஓடி போய் அந்த பிள்ளை அவரால் தான் தடுத்து நிப்பாட்ட முடியும். இப்போ நான் போய் சொன்னேன்னா இவர் போலீஸ்காரர் கூட்டத்தை நம்மளை அடிப்பார்ப்பா அப்படின்னு அந்த நேரத்தில் பேசுவாங்க. கலெக்டர் வந்தால் என்னப்பா பண்ணுவார், போலீஸ்காரர் கூட்டத்தை நம்மளை அடிப்பார்ப்பா அப்படின்னு பேசுவாங்க. அவர் பேசுனதுக்கு அப்புறம் நான் வந்து பேசுனா அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். இப்ப இதெல்லாம் அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் நிர்வாகத்தில் உள்ளவங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் வந்து அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். தங்களுடைய கட்சிக்காரங்களை அனுப்பியிருக்கணும். அந்த மாப் வயலன்ஸ் தடுத்து நிப்பாட்டிருக்கலாம். அவங்க சொல்லும்போது கேட்பாங்க, என்னப்பா நம்ம பிள்ளைங்க அடிபட்டிருக்கு, எடுத்துட்டு போறதுக்கு டிரைவர் வந்து அவனை போய் அடிக்க போறியப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க நீயே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு திட்டி அவனை வந்து இது பண்ண முடியும், அட்வைஸ் பண்ண முடியும். யாரும் எதுவுமே செய்யலைங்க. யாரு கண்ட்ரோல்லையுமே இல்லை. அதுதான் உண்மை. இப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு கேட்குறீங்க. இது ஏடிஎம்கே மீட்டிங்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரல. ஏன்னா ஏடிஎம்கே வந்து 1973ல ஃபார்ம் பண்ண ஒரு கட்சி. 52 வருஷம் கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இப்ப இவங்களுக்கு வந்து 75 வருஷமா டிஎம்கே இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. 100 வருஷமா காங்கிரஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இந்த பாரம்பரியமான கட்சிகளுக்கு அரசியல் கூட்டங்களை எப்படி நடத்துறதுன்னு தெரியும். இப்ப இவருக்கு வந்து அது தெரியல. இவருடைய கூட இருக்கவங்களுக்கும் தெரியல. அதனால அடுத்து மீட்டிங் போட்டாலும் இது மாதிரி நடந்தா இவங்களுடைய கட்சிக்காரங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் இனிமே போலீஸ்காரங்க வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல எல்லாம் மீட்டிங் நடத்த கூடாது. நீங்க 10,000 அப்புறம் 50,000 பேர் வருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இனிமே சொல்லிருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து இப்ப எப்படி பப்ளிக்க ஃபேஸ் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னுடைய ஆதரவாளர்கள் வந்து நேர்ல போய் பார்க்காம அனிதா வந்து என்னைக்கோ ஒரு நாள் மரணம் அடைஞ்ச அனிதாவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு போய் பார்க்க தெரியுது. அரசியல் காரணங்களுக்காக. தன்னுடைய ஆதரவாளர்கள் வந்து இப்படி செத்துருக்காங்க, கூட்ட நெரிசல்ல செத்துருக்காங்கன்னா போய் பார்க்க முடியலன்னா, இவருக்கு என்ன அரசியல் தலைவர்னு கூப்பிட முடியும்? இவர் எப்படி பின்னாடி வந்து அடுத்து முதலமைச்சர்னு சொல்லி தன்னை தானே வேண்டுறதுக்கு, விரும்புறதுக்கு இவருக்கு இன்னைக்கு தகுதி கிடையாது. திருச்சியில வந்து மாலை முரசு வந்து ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அன்னைக்கு நான் அதான் சொன்னேன். அவர் வரட்டும் அரசியலுக்கு, அரசியல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு இவருக்கு அரசியல் தலைவர் என்ற தகுதி கிடையாது. அன்னைக்கு சொன்னேன். ஒரு 6 மாசத்துக்கு பட் முன்னாடி அந்த நினைக்கிறேன். சீரியஸ்னஸ் அவர் உணர்ந்த மாரியே தெரியலையே சார். ஏன்னா கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அப்ப கூட தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டு, இந்த கிரவுட ஆர்கனைஸ் பண்ணி முதல்ல மயங்கி விழுறவங்க எல்லாம் ஹாஸ்பிடலுக்கு போணும். நீங்கலாம் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு விஜய் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அத ஆர்கனைஸ் பண்றத மைக்ல பண்ணியிருந்தா கூட இவ்ளோ அசம்பாவிதங்கள தவிர்த்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. தவிர்த்திருக்கலாம். பட் ஏன்னா அந்த விஜய் சொன்னா சீரியஸ்னஸ் மக்கள் அந்த கேட்டிருப்பாங்க. விஜய் சொன்னா ஆமா. மக்கள் பட் கேட்டிருப்பாங்க. இது நடந்துட்டு இருக்கு. அவர் இன்னொரு பக்கம் வந்து அவர் பஞ்ச் டயலாகா பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய அரசியல் உரையை நிகழ்த்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அ என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அ இப்ப தமிழ்நாடு அரசு வந்து உடனே களத்துல இறங்கியிருக்கு. முதல்வர் வந்து உடனே செந்தில் பாலாஜி அங்க சொல்லியிருக்கிறாரு. மா சுப்பிரமணியம் போயிருக்காரு. அன்பில் மகேஷ் போயிருக்கிறாரு. எல்லாரும் அங்க களத்துல இருக்கிறாங்க. முதல்வர் நேரடியாக வந்து களத்துக்கு போயிருக்கிறாரு. காலையில 2, 3 மணி அளவில் கரூருக்கு போயிருக்கிறாரு. மக்கள சந்திச்சிருக்காரு. நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அரசு தரப்புல இருந்து எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. இன்னும் இது போன்ற விஷயங்கள வந்து நடக்காம இருக்கிறதுக்கு அரசு தரப்புல இருந்து எப்படி செயல்படணும்னு அரசியல் இவங்க வந்து இவற்றை விஜய்கிட்ட போய் சொல்ற துணிச்சல் வந்து அந்த அரசியல் அந்த போலீஸ் அதிகாரிக்கு இருந்திருக்கணும்.
நீங்க உடனடியாக அந்த க்ரௌட், ஏன்னா விஜய் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருல்ல, என்னை பத்திரமா கூட்டு வந்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், அந்த பாருங்க அந்த சைடில் இந்த குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க ஒரே நிப்பாட்டு தயவுசெய்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க, நாங்களும் வந்து ஹெல்ப் பண்றோம், உங்க தொண்டர்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அரசு வந்து போஸ்ட் ட்ராஜடி அவங்க நடந்துகிட்டது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட். என்னென்னு செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ராஜடி நடக்காமல் இருக்கணும், தவிர்க்க முடிஞ்சிருக்கும்னா அது ரெண்டு காரணங்கள்ல தான் தவிர்க்க முடிஞ்சிருக்கப்படும். ஒன்று, விஜயுடைய ஆளுங்கிட்ட இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும், 20,000 பேருக்கு மேலே 10,000 பேர் சொல்றீங்க, 10,000 15,000 பேரும் இருந்தால் நீங்க இருந்து திருப்பி அனுப்புங்க, இந்த இடத்துல இதுக்கு மேலே கூட்டத்தை கூட்டாதீங்க அப்படின்னு போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும். இனிமேலாவது அப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். அந்த இடத்துல அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை வந்து வேற வழி இல்லாம போலீஸ் மேலே பழி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய சோகம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் தன்னுடைய கடமையை செய்யலன்னு சொல்லி தான் அவருடைய ஆதரவாளர்கள் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் திமுக சதி செஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கட்டம் மேல போய் சொல்றாங்க சார். வேணும்ட்டே திமுக சதி செஞ்சு இப்படி பண்ணிட்டாங்கன்னு. கூட்டம் திமுக இல்ல, கூட்டம் நடத்துனது திமுக இல்ல. இல்ல அவங்க சொல்றபடி பார்த்தா கூட்டத்தை திமுக தான் ஆட்கள் அனுப்பியிருக்காங்கல்ல, ஆகுது. அவங்க தான் அனுப்புறாங்களா? அப்படிதான் பேசுறாங்க அவங்க. திமுக சதி பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சோசியல் மீடியால விமர்சனங்கள் பார்க்க முடியும். இது இரேஷனல் திங்கிங்னு சொல்றத தவிர வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இதுல வந்து ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் உள்ளவங்க வந்து பார்த்துட்டு, ஏதோ அங்க உட்காந்துட்டு டெல்லியில் உட்காந்துட்டு எழுதல, இங்க வந்து அவங்களுடைய நிருபர்கள் இங்க வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாருமே எழுதுறாங்க. இந்த நேரத்தில் விஜய் வந்து ஒரு வார்த்தை சொல்லாம போறதுங்கிறது வந்து இட் ஷோஸ் லேக் ஆஃப் மெச்சூரிட்டி அஸ் அ பாலிட்டிஷியன் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இவருக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது. அதை வந்து இவங்க எவ்வளவுதான் பேசினாலும் அதை மழுப்ப முடியாது. உண்மை அதுதான். வெளிப்படையா நிதர்சனமா தெரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அவர் வந்து விஜய் வந்து அங்க போய் ஆஸ்பத்திரியில் போய் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருந்தாருன்னா, சரிங்க 10 பேர் அந்நேரம் இவரை எதிர்த்தும் கூச்சல் போடுவாங்க. 10 பேர் அந்த மக்கள்கிட்ட என்னையா என் பிள்ளை இப்படி பலி கொடுக்க வச்சுட்டேன்னு பேசுவாங்க. அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கவன் தான் அரசியல் தலைவர். அந்த தைரியம் அவர்கிட்ட இல்லை. நீங்க சொல்றீங்க என்ன மீட்டிங் போடுவார்னு. இப்பயே அரசியல் இருந்து ஒதுக்கிட்டாருன்னா ரொம்ப கௌரவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போதும் எனக்கு இதுக்கு லாக்கிட்டு வராது போல, நான் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியாகி வரேன்னு சொன்னாருன்னா அது கண்ணியமா இருக்கும். ஆனா நீங்க சொல்றது சரி, கண்ணியமா அந்த மாதிரி இருக்க போறது இல்லை. மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ண போறாரு. ஆனா சாதாரண ஜனங்கள், இப்ப எங்க வீட்டுல குக் பண்ற பொண்ணு வந்து சொல்லுது, இது என்னங்க இது இவ்வளவு அநியாயமா இருக்கு, ஓடி போயிட்டார் இருந்தாலும் அவருக்காக வேண்டியதான் அத்தனை பேர் வந்தாங்க. அப்ப சாதாரண ஜனங்கள் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், சமூக ஊடகத்தில் எழுதலாம். சமூக ஊடகத்தில் எழுதாத லட்சக்கான சாதாரண ஜனங்கள் வந்து விஜயுடைய இதை வந்து நடவடிக்கையை வந்து ஆதரிக்கல, ரொம்ப வருத்தப்பட்டு போய் பேசுறாங்க. இந்த ஆளுதான் நாளைக்கு அந்த மாதிரி சொல்றேன், இந்த ஆளுதான் நாளைக்கு சிஎம் வர போறாரா, வந்தா ஐயோ எத்தனை பேர் சாவானோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதனால சாதாரண ஜனங்கள் மத்தியில் இதுல விஜய் மேல வந்து பயங்கரமா இருந்தது. நியாயமான நேர்மையான அதிருப்தி இருக்கு. இதை எப்படி ஒரு சரி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. இதை சரி பண்றதுக்கு அவங்க ஒரே வழி நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, திட்டம் போட்டு போலீஸ் வந்து எங்களை வந்து ஹெல்ப் பண்ணாம விட்டதுன்னு சொல்லி கதை விட போறாங்க. இப்ப இந்த நாட்டுல எல்லாமே போலீஸ்காரன் தான் செய்யணும் அப்படின்னா அரசியல் கட்சிகள் எதுக்கு? இதுல வந்து ரிட்டன் கண்டிஷன் வேற போலீஸ் போட்டிருக்கு, உங்களுடைய தொண்டர்களை வச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ரிட்டன் கண்டிஷன் போட்டு இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தான்னு வந்திருக்காங்க. அப்ப இப்ப இவங்க மேல கேஸ் போட்டது இந்த கேள்விகள்லாம் எழும். இதுல இந்த கேள்வி என்னென்ன கேள்வி எழும்னா, கீழ்மட்டத்துல அடிமட்டத்துல வந்து அந்த மாவட்டத்து செயலாளர் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனை தொண்டர்களை என்கேஜ் பண்ணாரு, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க தொண்டர்கள்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு அவங்க கட்சி யூனிஃபார்ம் என்ன போட்டிருந்தாங்க, இது ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது விஜய் மேல ஒரு கொஸ்டின் வரும், நீங்க லேட்டா வந்தீங்கன்னா கூட்டம் கூடி கூடி ஏற்கனவே மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து பிரச்சனை வந்தது, அதுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க, நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க, சார்ட்டர்ட் ஃபிளைட் தானே, எதனால லேட்டா வந்தீங்க, கேள்வி எழும், பதில் சொல்லணும். எல்லார் மேலேயும் கேள்வி எழும். ஏன் போலீஸ் மேலேயும் அருணா ஜெகதீசன் மேடம் வந்து கேள்வி கேட்க போறாங்க. நீங்க வந்து 500 பேரை மட்டும் எதுக்கு என்கேஜ் பண்ணீங்க, அதுக்கு மேலே இப்ப அந்த அந்த இடத்துல 2000 போலீஸை வச்சா சரி, போலீஸ் தலை மட்டும் தான் தெரியும், அதுதான் உண்மை. ஆனா அது போலீஸ் மேலேயும் வந்து கேள்வி எழும். நீங்க ஏன் அந்த நேரத்துல வந்து இவங்களோட கட்சிக்காரங்க ஏன் சொல்லிடக்கூடாது, ஆட்களை திருப்பி அனுப்புங்க அப்படி ஏன் சொல்லல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். ஸோ எவ்ரிபடி வில் பி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஆனா இதுல வந்து மறுக்க முடியாத உண்மை, அடிப்படையாக இதுல வந்து தவறு நடந்ததுங்கிறது வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய், அவருடைய கட்சி அமைப்பாளர்கள், இவங்க மேலதான் அடிப்படை தவறு இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. அடுத்து இவர் நடந்துகிட்ட முறை ரொம்ப கீழ்த்தரமானது. தன்னுடைய ஆதரவாளர்கள் சில பேர் இறந்திருக்காங்க கவலைப்படாம நேரம் பத்திரிகையாளர்களை சந்திக்காம போனதுங்கிறது வந்து அது காரணம் என்னன்னா, அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எழுதி கொடுத்தது கரெக்டா படிக்க தெரிஞ்சது. இந்த சிச்சுவேஷனுக்கு யாரும் எழுதி கொடுக்கல. என்ன பேசுறதுன்னு தெரியல. பதட்டத்துல போயிட்டாரு. அது எதை காட்டுதுன்னா, இவருக்கு வந்து அரசியல் தலைவருடைய பக்குவம் கிடையாது. இதுதான் உண்மை.
இத மத்தவங்களும் இவரும் எவ்வளவு சீக்கிரமா உணர்றாங்களோ அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கும் இவருக்கும் நல்லது. மக்கள் இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன சார்? இன்னைக்கு உள்ள டிவி இத்தனை இருக்கு. பொதுக்கூட்டத்துக்கு போய் தான் தலைவர பார்க்கணுமா? டிவிலயே பார்த்துக்க. பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் தலைவர பக்கத்துல போய் பார்க்க போறாங்களா? தூரத்துல தானே பார்க்க போறாங்க. அப்ப டிவிலயே பார்த்துக்கலாமே. இப்ப அண்ணா இறந்தபோது ட்ரெயின் மேல வந்து சில பேர் பயணம் பண்ணி ஒரு 7 பேர் இறந்து போயிட்டாங்க. எம்ஜிஆர் இறந்தபோது அந்த சோகம் நடக்கல. ஏன்னா டிவி கவரேஜே ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதுலயும் மக்கள் பார்த்தாங்க. எல்லாருமே இதுக்கு போகல. ஆன்டி சோஷியல் சில பேர் போய் சொத்துக்களை எல்லாம் உடைச்சாங்கங்கிறத தவிர, மத்தபடி பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கல. இப்ப இவர் போற இடத்துல எல்லாம் வந்து நேர கூட்டம் வர்றது இவர் ஏன் ஒரு வார்த்தை ஏன் சொல்லிடக்கூடாது? என்னுடைய கூட்டத்துக்கு வந்து கர்ப்பிணி பெண்களோ, குழந்தைகளோ, முதியோரோட வரக்கூடாது. தயவு செய்து வீட்டுல உட்கார்ந்து பாருங்க. எனக்கு சந்தோஷம் எல்லாம் நீங்க பாக்குறீங்க நம்பிக்கை தான். அப்படின்னு ஏன் சொல்லிடக்கூடாது? ஏன்னா இவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா கூட்டம் வரணும், பிரச்சனை வரணும், நியூஸ் வரணும். அதுல இருந்து விஜய் வந்து ஒரு மாபெரும் தலைவருங்கிற ஒரு பிரம வரணும். அதுக்கப்புறம் என்ன இது கூட்டத்தில் தவறு நடந்தாலும் கவர்மெண்ட் பழிய போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நமக்கு வசதி. இப்படிப்பட்ட சிந்தனை இருந்ததுன்னா இதுதான் நடக்கும். அதனால மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நான் சொல்றேன், தயவு செய்து இனிமே வந்து எல்லாரும் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் போய் நிக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னொன்னு எனக்கு தெரியாது இந்த கூட்டத்துல வந்து ஜெயண்ட் டிவி செட் வச்சிருந்தாங்களா? வச்சிருந்தா தூரத்தில் உள்ளவங்க பார்த்துருக்க முடியும். வச்சிருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்ப இது மாதிரி வந்து கூட்டத்திலேயே பல தவறுகள், கூட்டத்தை நடத்துறவங்களே பல தவறுகள் பண்ணியிருக்கலாம். எந்த தவறு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்களை வந்து தொண்டர்களை வச்சு கட்டுப்படுத்தலை கூட்டத்தை. திரும்ப திரும்ப போலீஸ் தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அப்ப ஜனங்கள் எதுக்கு இருக்கும்? நமக்குன்னு பொறுப்பே கிடையாதா? அரசியல் கட்சிக்குன்னு பொறுப்பு கிடையாதா? அதனால அதுல இவங்க தவறி இருக்காங்க. அதுக்கு இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் சார். இதுல வந்து யார குற்றம் சொல்றது, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுன்னு பல்வேறு கேள்விகள். எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து நீங்க இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.